முதல்ல நீங்கள் ஒரு டாக்ஸிக் பீப்புள் கிட்ட போயிட்டு நீங்கள் டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னாலே அதை முதல்ல அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஈகோ இருக்கும். அந்த ஈகோன்றது தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து பில்ட் ஆகிருக்கும். அந்த ஈகோவை நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி நீ வந்து ஒரு மென்டலி அன்ஹெல்த்தியான பர்சன், நீ வந்து ஒரு நார்சிஸ்டிக் ட்ரைட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணுற, ஸோ நீ வந்து ஒரு கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்புக்குள்ளார வருவ. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெக்னிக்கலாக ஒரு சைக்காலஜிக்கலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதை அவங்க ஒத்துப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதை ஒத்துக்கிட்டால் அவங்களோட ஈகோ வந்து அந்த இடத்துல பிரேக் ஆகிடும். நான் வந்து ஒரு மென்டலி அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே ஒரு விஷயத்தை அவங்க வந்து நம்பிட்டு இருக்காங்களே, நான் தான் இந்த உலகத்திலே பெரியவ அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்களே, அது ஒட்டுமொத்தமாக உடஞ்சிரும். ஸோ எந்த ஒரு நார்சிஸ்டிக் ஒரு டாக்ஸிக் பீப்புளும் நீங்கள் சொன்னால் உடனே கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. தே டினை. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கெட்டதாக பிஹேவ் பண்ணுறதை நீங்கள் வந்து கரெக்டாக டீகோட் பண்ணிட்டீங்கன்ற போது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான இன்செக்யூரிட்டி வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது ரொம்ப அதிகமான ஒரு நார்சிஸ்டிக் ட்ரைட்டை அப்போத்துலேருந்து உங்கள் மேலே எக்ஸிபிட் பண்ணுவாங்க அப்படின்றது தான்.